இந்த நாள் கூட உங்களுக்கு அது ஒரு மாற்றத்தின் நாளாய் மாறட்டும். யாரையும் சத்துருவா நினைக்க தேவையில்லை. நமக்கு பெரிய சத்துரு யாருன்னு கேட்டால் பிசாசு தான் பெரிய சத்துரு. மற்றவர்கள் எல்லாம் அன்பானவங்க தான். சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எதிர்க்கிறாங்க. நம்மளை அவங்க புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க. அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரோடும் நீங்கள் அன்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் கூட சரி அன்பாக இருங்க. அவங்க யாருன்னா உங்களை வெறுக்கிறாங்களா அவங்க மேலே அன்பாக இருங்க. இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, தன்னை துன்பப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, சிலுவையில் தன்னை காயப்படுத்துகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு, எவ்வளோ அமைதியாக இருந்தார் தெரியுங்களா? அவர் நினைச்சா பரலோகத்திலிருந்து பெரிய சேனை கூட்டமே கர்த்தர் இறக்கியிருப்பார். அவர் நினைச்சிருந்தா அந்த சூழ்நிலைகளே கர்த்தர் மாத்திருப்பார். சிலுவையை சுமக்கணும்னு ஒரு சித்தம் இருக்குது. சில நேரங்களில் நீங்க சிலுவைகளை உங்கள் பாடுகளை சுமக்கணும் ஒரு கர்த்தர் சித்தத்தை வச்சிருக்கிறார். தாவீதை போல அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்க அமைதியா இருப்பீங்கன்னு சொன்னா உங்கள் தலைகளை அவர் சிலுவையில் உயர்த்தினது போல கர்த்தர் உயர்த்துவார். தாவீதும் சொல்றாரு, இயேசுவும் சொல்றாங்க. இயேசு என்ன சொல்றாரு? என் தேவனே என் தேவனே, என் பிதாவே என் பிதாவே. 2 இடத்துல பாருங்களேன், இங்க தேவனை கூப்பிடுறாரு, என் பிதாவே, என்ன தகப்பனே, என்னை ஏன் நீங்க கைவிட்டீங்க? கைவிடப்பட்ட மாதிரி இருக்கும். இமைப்பொழுது உங்களை கைவிடுவார். உருக்கமான இரக்கங்கள்னால் கர்த்தர் உங்களை சேர்த்துக் கொள்வார். இமைப்பொழுதுதான். கைவிடுறது ஒரு நிமிஷம் தான். கைவிடப்படுகிற காரியம் ஒரு நிமிஷம் தான். ஆனா உங்களை உயர்த்துறது நீடிய வாழ்வாய் கர்த்தர் உயர்த்துவார்.